ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி, அதே அளவு கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 3 வரமிளகாய், 2 துண்டு பட்டை, அது போக 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம். ஓரளவுக்கு வறுபட்டதும் கொஞ்சோண்டு கசகசாவை ஆட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, இஞ்சி, நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரு 30 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். முக்காத்திட்டும் வெங்காயம் வதங்கினதும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 கப் துருவன தேங்காயை அதில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு அதை எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் 5 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையில், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு ஒரு தக்காளி அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பாக்ஸ் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஓட்டி விடலாம். ஓட்டி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 to 7 மினிட்ஸ் காளானை வேக வைக்கலாம். நெல்ப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பச்சை வாசனை போனதும் மல்லி இலையை தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவி ரெடி. தேங்க்யூ.